அனைவருக்கும் வணக்கம். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்த ஒரு செயலால இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளே ஆடி போயிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, எதற்காக பிரதமர் இப்படி ஒரு நகர்வை செய்திருக்கிறாரு அப்படின்னு அவங்கெல்லாம் மண்டை பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது அந்த நாட்டிலிருந்து வெளிவருகிற ராஜதந்திர அதிகாரிகளுடைய கூற்றிலிருந்து தெரியுது நண்பர்களே. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அப்படி என்ன செய்துட்டாரு, இதனால அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள்லாம் ஏன் டென்ஷன் ஆயிருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் மேல சீனாவும் பயங்கர டென்ஷன் ஆயிருக்குது. அப்படி என்ன விஷயத்துல மோடி அவர்கள் இப்படி எல்லாத்தையும் ஒரே அடியில் அடிச்சாரு அப்படிங்கிற பத்தி இன்னைக்கு விலாவாரியாக பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க, இன்றைய வீடியோ ராஜதந்திர விஷயங்களில் மிகவும் சுவாரஸ்யமான வீடியோ. வேர்ல்டு ஜியோ பொலிட்டிக்ஸையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு நண்பர்களே. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்குறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, மூன்றாவது முறையாக நம்முடைய திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக, பாரத பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார் இல்லையா? அதற்கு பிறகு அவர் மேற்கொண்டிருக்கிற முதல் வெளிநாட்டு பயணம் ரஷ்யாவுக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஏன் இந்த பரபரப்பு, அதற்கான காரணங்களை வரிசையாக பார்க்கலாம் நண்பர்களே. முதல்ல இந்திய பிரதமர்களுடைய பாரம்பரிய முறையை, ட்ரெடிஷனை நாம் தெரிஞ்சுக்க வேணும். பாரத பிரதமராக ஒருவர் பதவியேற்று கொண்டால் அவருடைய முதல் வெளிநாட்டு பயணம் நம்முடைய அண்டை நாட்டில் ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறது தான் வழக்கம். அதைத்தான் ஒரு பாரம்பரியமாகவே நாம் மேற்கொண்டு வர்றோம். அது நேபாளாக இருக்கலாம், பங்களாதேஷ், மியான்மராக இருக்கலாம், இந்த பக்கம் இலங்கை ஆக இருக்கலாம், மாலத்தீவாக இருக்கலாம். இது போன்ற அண்டை நாடுகளுக்கு செல்வதை தான் இந்தியா வழக்கமாக வச்சிருந்தது. அதற்கு காரணம் என்னன்னா, நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பாலிசி ஒன்று கையில் எடுத்தாங்க இல்லையா? இதே பாலிசியை தான் இதற்கு முன்பு இருந்த பிரதமர்களும் கையாண்டு வந்தாங்க. அதனால தான் இதை ஒரு வழக்கமாகவே வச்சிருந்தோம். ஆனால் இந்த ட்ரெடிஷனை உடைத்து விட்டு, இந்த வழக்கத்தையே உடைச்சிட்டு முதல் முறையாக ஒரு பாரத பிரதமர் வேறொரு நாட்டுக்கு, தூரத்து நாட்டுக்கு பயணிப்பது அப்படிங்கிறது இதுதான் முதல் முறை. அதுவும் பிரதமர் மோடி அவர்கள் தேர்ந்தெடுத்த நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கதான் இருக்குது விஷயமே. அவர் ரஷ்யாவை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இன்றைய சூழல்ல பிரதமர் மோடியுடைய முதல் பயணம் மட்டுமில்ல, எந்த தலைவர் ரஷ்யாவுக்கு பயணித்தாலும் அதற்கு உடனடியாக மேற்கத்திய நாடுகள் கண்டனம் தெரிவிக்கிறத நம்ம பார்த்துருக்கிறோம். அதற்கு காரணம் ரஷ்ய யுக்ரைன் போர் தான். ரஷ்ய யுக்ரைன் போர் துவங்கிய பிறகு உலகமே இரண்டு பட்டு நின்றுருக்குது. ஒன்று மேற்கத்திய நாடுகள், இன்னொன்று ரஷ்யா. இந்த பக்கம் ரஷ்யாவை தங்களுடைய நம்பர் 1 எதிரி அப்படின்னு ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிட்டு மேற்கத்திய நாடுகள், குறிப்பாக அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி உள்ளிட்ட முக்கியமான மேற்கத்திய நாடுகள் எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிரான யுக்ரைன் போர்ல யுக்ரைனுக்கு பின்னாடி நின்று யுக்ரைனுக்கு வேணுங்கிறதெல்லாம் சப்ளை பண்ணிக்கிட்டு ரஷ்யாவின் மீது ஒரு ப்ராக்சி வாராக நடத்தி வர்றாங்க அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாம ரஷ்யாவோடு பிற நாடுகள்லாம் வர்த்தக உறவுகளை வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படின்னு அவங்க டே 1ல இருந்தே சட்டம் போட ஆரம்பிச்சாங்க. ஆனால் இந்தியா அதற்கெல்லாம் எதற்கும் ஒப்புக்கொள்ளவில்லை. இந்தியா வெளிப்படையாகவே ரஷ்யா என்னுடைய காலங்காலமான நண்பன், அப்படிப்பட்ட நட்பை நாங்கள் அவ்வளவு எளிதில் உதறிவிட முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. இந்தியா ரஷ்யாவோடு வர்த்தக உறவுகளை தொடருது அப்படிங்கிறது தெரிய இந்தியாவுக்கு எதிராக பயங்கரமா குரல் எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அப்பொழுதுதான் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் தலையிட்டு ஒரு முறை அழகாக அவங்களுக்கு நோஸ்கட் கொடுத்தாரு. அது என்ன அப்படின்னா, நீங்கள் எல்லாம், அவர் யாரை சொல்றாரு, மேற்கத்திய நாடுகள் எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுக்கு எந்த விதமான உதவியும் செய்யாம இந்தியாவுடைய அண்டை நாடான பாகிஸ்தான்ல ராணுவ ஆட்சி நடந்த அந்த பாகிஸ்தானுக்கு நீங்கெல்லாம் ஓடோடி சென்று எல்லா விதமான உதவியும் செய்ததை மறந்துட்டீங்களா? இன்னைக்கு கூக்குரலிடுறீங்களே இந்தியா ஒரு ஜனநாயக நாடு, ரஷ்யா அப்படி இல்லை, அதனால இந்தியா ஜனநாயக ஃபோர்ஸஸோட சேரணும், மேற்கத்திய நாடுகளோட சேரணும்னு இன்னைக்கு கூக்குரலிடுறீங்களே, அன்றைக்கும் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடாகத்தானே இருந்தது. அன்றைக்கு இந்தியா ஒரு ஜனநாயக நாடுன்னு உங்களுக்கெல்லாம் கண்ணுக்கு தெரியலையா?
இன்றைக்கு திடீர்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே இந்தியாவை ஏன் இழுக்கிறீங்க? எங்களுக்கும் ரஷ்யாவுக்குமான நட்பு ரொம்பவுமே ஆழமானது, புனிதமானது. நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் இந்தியாவுக்கு உதவி செய்ய முன்வந்த நண்பன் ரஷ்யா. இந்தியாவுடைய கஷ்ட காலங்களில் எல்லாவற்றிலும் இந்தியாவோடு தோளோடு தோள் நின்ற நண்பன் ரஷ்யா தான். இந்தியாவுக்கு எதிராக நீங்கெல்லாம், அவர் எதை சொல்றாரு, பாகிஸ்தான், சீனா மற்றும் மேற்கத்திய நாடுகள் எல்லாமே காஷ்மீர் விவகாரத்தில் ஐநா சபையில் தீர்மானங்களை, இந்தியாவுக்கு எதிரான தீர்மானங்களை கொண்டு வந்த போது அதையெல்லாம் ஒரு முறை இருமுறை அல்ல பல முறை அவற்றை எல்லாம் முறியடிச்சு இந்தியாவின் பக்கம் உண்மையான நண்பனாக நின்றது ரஷ்யா தான். அப்படிப்பட்ட நண்பனை இந்தியா கைகழுவும் அப்படின்னு கனவு கூட காணாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே சாட்டை எடுத்து சாத்துற மாதிரி சாத்தினார் நண்பர்களே. அதற்கு பிறகு மெல்ல மெல்ல அந்த எதிர்ப்பு குறைந்து கொண்டு வந்தது மேற்கத்திய நாடுகள். அதற்கு காரணம் என்னன்னா, இந்தியா ஸ்டுட் இட்ஸ் கிரவுண்ட். அதாவது இந்தியா நிலையாக, ஸ்திரமாக, தைரியமாக தன்னுடைய நிலைப்பாடில் நின்னது. அது மட்டும் இல்ல, இந்தியாவும் கிடுகிடுன்னு வளர்ந்துகிட்டே போனதுனால இந்தியாவை அவங்களால பெரிய அளவில் எதிர்க்க முடியல. இந்த முறை 3வது முறையாக பிரதமராக திரு மோடி அவர்கள் பதவியேற்றுக் கொண்ட பிறகு அவர் முதல் வெளிநாட்டு பயணமாக ரஷ்யாவை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இதற்கு பல காரணங்களை சொல்றாங்க நண்பர்களே. அதுல மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்திய ரஷ்ய உறவுகளை மீண்டும் மேலும் பலப்படுத்த வேணும் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு இந்த ரஷ்ய யுக்ரைன் வார் வந்த பிறகு இந்திய பிரதமர் திரு மோடி அங்க ரஷ்யாவுக்கு பயணிக்கவில்லை. இந்தியாவும் ரஷ்யாவும் ஏற்கனவே திரு மோடி அவர்கள் பிரதமரான பிறகு ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கிறாங்க. அது என்னன்னா, வருடம் ஒரு முறையாவது பிரதமர் புட்டின் அவர்கள் இந்தியா வர்றது, பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யா போறது, ஏதோ ஒரு பக்கம் 2 பேரும் சந்திச்சுக்கிறது, உச்சி மாநாடு வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கத்தை கொண்டிருக்கிறாங்க. கோவிடுக்கு பிறகு நேரடியான புட்டின் மோடி சந்திப்பு நடக்கவில்லை. டெலிகான்ஃபரன்ஸ் வாயிலாக இது நடந்தாலுமே கூட நேரடியாக நடக்கவில்லை. அதனால இப்பொழுதுதான் திரு மோடி அவர்கள் நேரடியாக ரஷ்யா போறாரு. யுக்ரைன் போர் துவங்கிய பிறகு இப்பொழுதுதான் முதல் முறையாக அங்க பயணிக்கிறாரு. அதே சமயத்தில் ரஷ்யாவுடைய பொருளாதாரம் இந்தியாவுக்கு ரொம்பவுமே கவலை அளிக்கிற விஷயமாக இருக்கிறதாக சொல்றாங்க. 2 வருடங்களுக்கு மேலாகுது ரஷ்யா யுக்ரைன் போர் தொடங்கி. இந்த காலகட்டத்தில் ரஷ்யாவுடைய ரிசோர்சஸ், அவங்களுடைய ராணுவ தளவாடங்களாகட்டும், பொருளாதாரமாகட்டும், அவங்களுடைய ஏற்றுமதிகளாகட்டும் எல்லாமே படிப்படியாக குறைந்து கொண்டே வருது, வீக் ஆயிட்டே போகுது ரஷ்யா அப்படிங்கிற பார்க்கிறோம். இதனால என்ன ஆயிடுச்சு, சீனாவிடம் அதிகமாக ரஷ்யா டிபெண்ட் பண்ணி போக வேண்டிய நிலை உருவாகிருச்சு. இப்பொழுது சீன பொருட்களை அதிக அளவில் நம்பி இருக்க வேண்டிய சூழல் ரஷ்யாவுக்கு உருவாகி இருக்குது. சீனா ரஷ்யாவுக்கு பலவிதமான ஏற்றுமதிகளை செய்யுது. குறிப்பாக ராணுவ தளவாடங்களையும் கூட, ராணுவ தளவாடங்கள், ட்ரோன் எல்லாம் கூட சீனா இப்பொழுது ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்து கொண்டிருக்குது. அது மட்டும் இல்ல, ரஷ்ய சீன கரன்சி எக்ஸ்சேஞ்ச் முழுக்க முழுக்க சீனாவுடைய லோக்கல் கரன்சியில நடைபெறுது நண்பர்களே. அதே சமயத்தில் இந்தியாவோடும் ரஷ்யா இந்திய ரூபாயில தான் டிரான்சாக்ஷன் வச்சுக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, இந்தியாவுடைய ஏற்றுமதிகள் குறைவு, ரஷ்யாவிடம் நம்ம வாங்குறது இறக்குமதி அதிகமாயிடுச்சு. ஏன்னா கச்சா எண்ணெயை மிகப்பெரிய அளவில் நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ரஷ்யா இருந்து. அதனால என்ன ஆகுதுன்னா, இந்திய ரூபாய் மிகப்பெரிய அளவில் அங்க தேங்கிடுச்சு, ரஷ்யால தேங்கிடுச்சு. அப்படின்னா அதற்கு பதிலாக சீன லோக்கல் கரன்சியை நீங்க வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ரஷ்ய வியாபாரிகள் கேட்பதாக பேச்சு எழுந்தது சில மாதங்களுக்கு முன்பே. இது ஒரு சங்கடத்தை இந்தியாவுக்கு உருவாக்கி இருக்குது அப்படின்னும் பிரதமர் மோடி அவர்கள் ரஷ்யா செல்லும் போது இந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முயல்வாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏற்கனவே இது பற்றி ஜெய்சங்கர் அவர்கள் பேசியிருக்காரு. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான அந்த வர்த்தக டெபிசிட் இருக்கு இல்லையா, இந்தியா மிகப்பெரிய அளவில் இறக்குமதி பண்ணது, நிறைய இறக்குமதி பண்ணது ரஷ்யா இருந்து. அந்த அளவுக்கு ரஷ்யா இந்தியாவிடம் பொருட்களை வாங்குறதில்ல. இதை அதிகம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா முயற்சித்து வருது. ஆக ஒருபுறம் மேற்கத்திய நாடுகளுடைய அச்சுறுத்தல், இன்னொரு புறம் ரஷ்யாவுடைய வீக்னஸ், ரஷ்யா நாளுக்கு நாள் வீக் ஆயிட்டே போறது இந்தியாவுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். எஸ்பெஷலி நம்மளுடைய ராணுவ தளவாடங்கள்ல
பெரும்பாலானவை ரஷ்யாவிலிருந்து நம்ம இறக்குமதி செய்யப்பட்டது தான். அப்படி இறக்குமதி செய்யப்பட்ட நம்முடைய போர் விமானங்கள் மற்றும் பிற இராணுவ தளவாடங்களுக்கு ரஷ்யாவுடைய சப்ளை இருந்துகிட்டே இருக்கணும் இல்லையா? அவங்ககிட்ட இருந்து நம்ம புதுசாக வாங்குறோம், ஸ்பேர் பார்ட்ஸ் ஏற்கனவே வாங்கினதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் அவங்க அனுப்பணும். இதெல்லாம் தடைபட்டு போய்விடக்கூடாது அப்படின்னு இந்தியா கவலைப்படுவதாக சொல்லப்படுது. இதையும் பேச்சுவார்த்தை நடத்தி சரிகட்டுவதற்கு பிரதமர் முயல்கிறார் அப்படின்னும். மூன்றாவதாக இந்த சைனா ஃபேக்டர் இருக்கு இல்லையா? சீனா இப்பொழுது ரஷ்யாவின் மீது பெரிய அளவில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருக்குது. இதுவும் இந்திய ரஷ்ய உறவுகளுக்கு நல்லதல்ல. இந்தியா தன்னுடைய முக்கியத்துவத்தை இழந்துவிடக் கூடாது, சீனா நம்மளைய ஓவர்டேக் பண்ணிவிடக் கூடாது அப்படிங்கிறதுனால இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தீர்வை காண்பதற்காக பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணத்தை ரஷ்யாவுக்கு மேற்கொள்றாரு அப்படின்னு சொல்லப்படுது. நண்பர்களே, திரு மோடி அவர்களுடைய இந்த முதல் வெளிநாட்டு பயணம் ரஷ்யாவுக்கு அமைந்திருப்பதில் மேலும் ஒரு முக்கியமான மெசேஜ் இருக்குது அப்படிங்கிறத நாம் உணர்றோம் நண்பர்களே. அது என்னன்னா, மேற்கத்திய நாடுகளுக்கு திரு மோடி அவர்கள் ஒரு எச்சரிக்கை விடுக்கிறாரு அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கொள்கிறோம். குறிப்பாக எலெக்ஷனுக்கு முன்பு ஒரு சில மாதங்களாக மேற்கத்திய ஊடகங்கள், மேற்கத்திய நாடுகள் எல்லாமே பலவிதமாக எப்படியாவது திரு மோடி அவர்களை தோற்கடிச்சிடணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு தெரிஞ்சாங்க இல்லையா? அது தோல்வியடைந்து திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆயிட்டாரு. இப்போ மோடி அவர்கள் என்ன மெசேஜை கொடுக்கிறாருன்னா, இனிமேலும் இந்தியாவுடைய உள் விவகாரங்கள்ல நீங்க தலையிட முற்பட்டீங்க அப்படின்னா நாங்க வேற பாதையில போவோம், ரஷ்யா சீனாவின் பக்கம் சாய்வதற்கு கூட நாங்க தயங்க மாட்டோம் அப்படின்னு திரு மோடி அவர்கள் மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை வழங்கி இருக்கிறாரு இந்த பயணத்தின் மூலமாக அப்படிங்கிறதா நம்மளுடைய கருத்தாக இருக்குது. இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.